வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்துட்டு நத்திங் ஃபோன் 1. இது வாங்கி இப்போ நான் லாஸ்ட்டாக ஜனவரி 1st வீக்கில் வாங்கியிருந்தேன். இந்த மொபைல் வந்துட்டு நான் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 28,000 வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். 8GB RAM, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 32,000 கிட்ட வந்துருந்தது. நான் வாங்கின டயத்தில் வந்துட்டு 1 டே மட்டும் ஆஃபர் மாதிரி வந்தது. அந்த டயத்தில் நான் வாங்கினேன். பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு கேமராவில் இருந்துட்டு ஃபேஸ் டிடெக்ஷன் மூலமாக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமாக ஓப்பன் ஆகும். ஃபோன் வாங்கினதில் இருந்துட்டு இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணல. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்காது. என்கிட்ட ஆண்ட்ராய்டு 12 தான் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு 13 வந்துட்டு இன்னும் அப்டேட் இன்னும் வரல. நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் வந்துட்டு அப்டேட் எதுவும் புஷ் பண்ணல. நத்திங் வாய்ஸ் 1.1.8 இந்த வாய்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு இப்போ கரண்ட்டாக. அப்படியே ஸ்பெக் பார்த்திங்கன்னா 256GB இன்டர்னல் அண்டு 8GB ரேமு. ப்ராசஸர் வந்துட்டு Qualcomm Snapdragon 778+. சார்ஜ் வந்துட்டு இது ஆக்சுவலாக நான் நத்திங் சார்ஜர் தான் வாங்கலாம்னு பார்த்தேன். பட்டு ப்ரைஸ் வந்துட்டு 2,500 இருந்தது. ஸோ அதனால் நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு விட்டுட்டேன். பட்டு நான் வந்துட்டு எம்ஐயோடைய சார்ஜர் இருந்தது. அது குயிக் சார்ஜ் தான். அது யூஸ் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்குது. எனக்கு சார்ஜ் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸில் ஃபுல்லாகிடும் சார்ஜ். ஒரு ½ ஹவரில் உங்களுக்கு 50% வந்துடும். அதான் அதோடைய பேக் சைடு வியூ. நான் அதுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் கார்டு அண்டு கேஸ் வந்துட்டு அமேசானில் வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்துட்டு இந்த பிராண்டு கப்பர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலாக அப்போ வந்துட்டு 999க்கு போட்டிருக்காங்க. நான் வாங்கும்போது 899 போட்டிருந்தாங்க. 100 rupees லெஸ்ஸாக இருந்தது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஸ்க்ரீன் கார்டு அண்டு இதுவுமே நல்லா எட்ஜு வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். மேலே இங்கே சென்சாரும் உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கவர் கேஸு நான் 2 தடவை எனக்கு கீழே மொபைல் விழுந்துடுச்சு. இதுதான் ஆளது வரைக்கும். நான் கூட பயந்துட்டேன் கீழே விழுந்து எதுவும் உடஞ்சிருக்குமான்னு. பட்டு பேக் சைடும் எதுவுமே ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்துடுச்சு. கமெண்ட்ஸ் கூட பார்த்துக்கலாம். எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் இது உங்கள்கிட்ட வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் யாருமே ரிவ்யூ கொடுக்கல, எதுவுமே பண்ணல. பட்டு நானும் ஒரு தயக்கத்தோடு தான் வாங்கினேன். ஓகே, நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பட் குவாலிட்டி வந்து ஓகே. ஏன்டா ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 1500க்கு விற்கிறாங்க. கேஸ் மாத்திரம்னு நினைக்கிறேன். டேம்பர்டு தெரில. இது வந்து போத் உங்களுக்கு டேம்பரும் வந்துடும், கேஸும் வந்துடும். அண்டு ஃபோனை பற்றி சொல்கிறதா இருந்தால் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவல் பிஃபோராக வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐஃபோனில் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருந்தது. இது தான் நீ யூஸ் பண்ணணும், இதுக்கு மேலே நீ யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே, நம்ம ஆண்ட்ராய்டுக்கு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் சரி ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது சரி ஓகே, நம்ம நத்திங் ஃபோன் வந்துட்டு எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது கேமராவும் சரி அண்டு டிசைன், யூனிக் டிசைன் அண்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும்.
ஆக்சுவலாக கிளிம்ப் லைட் அண்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்டு வேறு என்ன சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸருக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்ட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கேமிங் ஹேடே அண்டு அஸ்பால்ட் 9 இதெல்லாம் விளையாண்டு பார்க்கும்போது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. எங்கேயுமே ஹேங் ஆகிற ஃபீலிங் எனக்கு இல்லை. இது யூஸ் பண்ணிவிட்டு நான் iPhone 8 Plus யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, 120 ஹெர்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு அது வந்து ஒரு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை யூஸ் பண்ணும்போது நான் ஆல்டர்னேட்டிவாக iPhone 8 Plus வச்சுருக்கேன். பட்டு வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு ஏதோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுது. ஐஃபோனு ஹேங் ஆகிற மாதிரி ஹேங் இல்லை, பட்டு ஓப்பன் ஆகும்போது யூசேஜ் வந்துட்டு டச் எல்லாமே எனக்கு வந்து ஃபீலிங் வந்துட்டு கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. iPhone 8 Plus வந்துட்டு நான் 2018 வாங்கியிருந்தேன். 2018 டு ஸ்டில் 2023 ஜனவரி வரைக்கும் iPhone 8 Plus தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, ஒரு நிறைய சேஞ்சஸ்க்காக ஆண்ட்ராய்ட் வாங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நத்திங் ஃபோன் வாங்கியிருந்தேன். கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபீட்பேக் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்டார்டிங் கமெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டில் வந்து உங்களுக்கு இஷ்யூ வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. எனக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு சார்ஜ் போடும்போது அண்டு இந்த பிளாங்க் ஸ்க்ரீனாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த பிளாக்னு நான் அன்லாக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டாட்டாக வரும். ஸோ அது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் வந்துட்டு அது கிளியர் ஆகிடுச்சு. மற்றபடிக்கும் வேறு எதுவும் இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணல. அண்டு கிளிம்ப் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இது வரைக்கும் எந்த மொபைல்லையும் இந்த மாதிரி வந்தது கிடையாது. இதில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால மெயினாக இதனால தான் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரிங்டோன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 ரிங்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க சைடு அஃபிஷியலாக. ஏன்னா அவங்க கொடுத்த இதில் வந்துட்டு அஃபிஷியலாக வரல தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லைட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆகி உங்களுக்கு லைட்டு பிளிங்க் ஆகும். நம்மளாக ஓனாக ரிங்டோன் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிங்க்கு கிடைக்காது. நீங்களாம் செப்பரேட் ஆல்டர்னேட் ரிங்டோன் வச்சுக்கலாம். பட் வந்துட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட் ரிங்டோனில் இந்த சிங்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. லைட் எரியும், பட் உங்களுக்கு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது கிடைக்காது. மற்றபடி ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏன்டா வாங்கினோம்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வராது என்னை பொறுத்த வரைக்கும். குவாலிட்டியும் சரி. ஆனால் நம்ம மொபைல் வந்துட்டு கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. கேஸ் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் தவறி கீழே எங்கேயும் விழுந்தால் கூட உங்களுக்கு டிஸ்பிளே அல்லது பேக் சைடு உங்களுக்கு உள்ள கிளாஸும் ப்ரோக்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த கிளிம்ப் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சைடில் உள்ள பிரைட்னஸும் குறைச்சிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லலாம் கிளிம்ப் நான் யூஸ் பண்ணல, கிளிம்ப் போட்ட பேட்ரி ட்ரைன் ஆகுது. நான் வந்துட்டு மார்னிங் நான் சார்ஜ் போட்டேன்னா 1 டே ஃபுல்லாக எனக்கு யூஸ் ஆகுது. சார்ஜிங் அண்டு இதில் வந்துட்டு எந்த இஷ்யூவும் இல்லை. 1 டே இனஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் கேம் விளாண்டா நான் செக் பண்ணி பார்க்கல. கேம் விளாண்டா மேபி ட்ரைன் ஆகும். ஏன்னா அதிகமான ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா எடுக்கும்ல. அதனால் உங்களுக்கு கேம்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு குறைய தான் செய்யும், அது எந்த மொபைலாக இருந்தாலும் சரி. இப்போ
இப்போ வந்துட்டு நான் இது வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளேவுடைய ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு ஹையில் தான் வச்சுருக்கேன். 160 120 ஹெட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதுதான் நான் நார்மலாக வச்சு யூஸ் பண்ணுறேன். சில பேர் சொல்லுவாங்க நான் 60 ஹெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன், அதனால் பேட்ரி நிற்கும். ரொம்ப தான் 60 ஹெட்ஸில் வச்சு யூஸ் பண்ணால் பேட்ரி நிற்க தான் செய்யும். அண்ட் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆண்ட்ராய்டோடைய டேரெக்டோடைய ஆண்ட்ராய்டோடைய வெர்ஷன் தான் ரன் ஆகுது. அவங்க நத்திங்குடைய இது வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதோடைய லுக்கு அண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் லுக்கு இது மாதிரி தான் அவங்களுடைய கொஞ்சம் அவங்க ஆல்ட்ரேட் பண்ணுது ஆண்ட்ராய்டில் இருந்துட்டு. மற்றபடி வந்துட்டு இன்சைடு நீங்கள் ஆப்பு உள்ளே போனீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு ஸ்டோக் ஆண்ட்ராய்டு தான். பட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல, நல்லபடியாக இது வரைக்கும் ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்குது. அண்ட் நான் இதை வந்துட்டு ஜஸ்ட்டு பேக் சைடு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடில் உள்ளது இதான் அந்த கேஸ், அமேசானில் வாங்கின கேஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்ம 1500 கொடுத்து வாங்குறதுக்கு டேம்பர் கிளாஸ் வித் இது வாங்கும்போது பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான ப்ரீமியமான லுக்கும் இருக்கும். பேக் சைடில் கிளாஸு. பட்டு என்ன தான் இருந்தாலும் பேக் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்பியர் ஆகும். அது கிளாஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடியுது. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் டிவைட்ஸை பற்றி எது டீட்டெயில் வேணும்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.